எவ்வளோ நேரம் போகுது அப்படி. சித்ரா மேடம், நீங்க 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்படுது. அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அது வந்து எதிரேஜா இருந்து சொல்லிப்போங்க. நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு பாட்டுல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் இந்த பாடல். என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு, சத்ய பிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடி ரொம்ப அருமையா பாடும் அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலின் வாசிப்பாங்க. நாங்க இவ்வளவு பேர் சேர்ந்துதான் பண்ண போறோம். 3 மணி நேரம் ஒரே ஆள் பாட முடியாதுல்ல, அதுக்காக 3 மணி நேரம் பாட முடியாது. மேடம், இந்த 20,000 பாட்டுல இருந்து இந்த 26-28 பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா, இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா, இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்றாங்களா? நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்கார்ந்து செலக்ட் பண்ண போறோம். பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். மேடம், நீங்க அறிமுகமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்லை, நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வந்து பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல. நான் மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன், தமிழ்ல கூட பண்ணியிருக்கேன். ஆனா இவங்க செய்யற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. கொஞ்சம் ஆர்டினரியா தான் போயிட்டு இருக்கேன். மேடம், லைட் கான்செப்ட்ல நம்ம ஏவன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கி தான் பண்ணிருக்கு. ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒன்று காமிச்சீங்க. அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து முறைப்படி அனுமதி வாங்கியிருக்கு. உங்களுக்கு டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும், டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவை பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்கித்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, பாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதுல வந்து நான் பாடியிருந்தேன். நதியா மொய்தோ அவங்களும் இன்ட்ரொடக்ஷன், நானும் அப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. பாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க. அவர் செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்றாரு, ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ராஜா சார்கிட்ட தாசனாவோட மேனேஜரா இருந்த குஞ்சுண்ணி வயலினிஸ்ட், அவர் தான் அங்கே கூட்டிட்டு போற ராஜா சார் கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் அந்த பூவை பூச்சோடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்துல பூஜைக்கு ஏற்ற கோயிலுங்கிற பாடல் பாட வச்சேன். இன்னொன்னு சார், நீங்க இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமா வந்து பாடினது, நிறைய பேர் ரசிச்சது. ஆனா இளையராஜா சார் வந்து இங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறாரு, அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இவரு கேட்டாரு, நம்ம வெற்றி சொன்னாரு, இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது
இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இதை கேட்டுக்கலாம். இல்லம்மா, கரெக்டுமா, அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இது வந்து இவங்க இல்ல, இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக கூட கேட்கலாம். அதனால கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்ல, அதனால தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். எங்களை வரப்பேற்று வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப நீங்க 20,000 சாங்ஸ் பாடிருக்கீங்க. ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது? ஏதாவது சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க. என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் சம்திங் பாடிருப்பாங்க. அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும் போது நான் ஊர்ல இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆயிடும். அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அது வேற யாரோ பாடி இது வெளில வந்திருக்கும். அது என்னப்பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு, ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு. சாங்ஸ் பாடுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க. எனக்கு தான் இந்த உருவத்துல டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? வாழ்த்துக்கள். முதல்ல இந்த 28 சாங்ல நீங்க பாடுனது மட்டும்தான் இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடுனது இருக்க போதா? நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும். நாங்க கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ்பிபி சித்ரா, மனோஜ் சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்க வானொலியில வளர்ந்துருக்கோம். இப்போ எஸ்பிபி சார் பாடின சாங்ஸ், மனோ பாடின சாங்ஸ் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாத்தி மாத்தி பாடுவாங்க. மேடம், உங்களை சின்ன கோயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க. நீங்க 47 வருஷமா பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இவங்க பெரிய கோயிலா இருப்பீங்க. இன்னைக்கு ஆகணும் இல்லை. இப்ப உள்ள பாடகைகளை சின்ன கோயில்னா உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யார் சொல்லுவீங்க? ஒரு 2 மணி நேரம் சொல்லுங்க. ஐயோ, நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும். 1-2 பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான். இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரமா, உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா? நீங்க கேட்டீங்களா? இல்ல, வைரமுத்து சார் தானே எழுதினாரு. அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது. அதனாலதான் என்ன சின்ன கோயிலுக்கு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய லாங்குவேஜ் படிச்சீங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, அசாமி, ஒடியா, குஜராத்தி. சித்ரா மேம், வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒடியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியானவி, துளுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் கூட பாடாம விட்டோம். இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடிருக்கேன். ஆமா, எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடல நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி, நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ் எழுதி பாடுவீங்க ஜெனரலா? நான் இப்ப எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், தெலுங்கு நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போது எங்களுக்கு கேரளாவில் ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும். அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும், பேசதான் வராது. என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துல தான் எழுதுறேன். எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் क्वेश्चन, நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரிதம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர், ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகா வரும். பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடுறீங்க, வயலின் தனியா எடுக்கிறாங்க, கிட்டார் தனியா எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா தனியா எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்ப பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது வந்து அப்போ வந்து ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க, மிருதங்க சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது. முதல்ல ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி, இப்ப யார் யார் இருக்காங்க, யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க. கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல, இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ
எல்லாமே அப்படி தனிமையிலே ஆகி போச்சு. ஜானகி அம்மா பத்தி ஒரு சொல்லுங்க. சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க, ஃபீமேல் டுவேட்லாம். ஜானகி அம்மாவோட நிறைய சேர்ந்து பாடல, 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடிருப்பேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீலம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன். ஆனா ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட், அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பவும் அணைச்சிப்பாங்க. அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 2 வரிகள் எங்கே எனக்கு கவிதை உங்க குரலை கேட்ட சந்தோஷம். நன்றி. எங்கே எனது கவிதை. ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாளத்திலும் நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல? மியூசிக் டைரக்ஷன் அல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை, ஒரு என்ன, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சின்னதா ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடுறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும். அது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? நடிப்புக்கு கேட்டாங்க, ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு. எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்ட் எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை. இதே போதும், இப்படி இருந்தா போதும் நினைக்கிறேன். ஐயோ அது கஷ்டம் அதை சொல்றது. எனக்கு புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது, லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம். ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அதை இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோட் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். இருட்டுல இருக்கீங்க தெரியல. அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மியூசிக் லிரிக்ஸ் ஓவர் ரூல் பண்ணாம இருந்துச்சு. அங்க இந்த சிங்கர்ஸ்க்கான ரெகக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகேம் டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போதுதான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது. அதனாலதான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேடம், அது ஒரு பாதிப்பா இருக்காதா? அது எதனா வழிமுறை இருக்காதுன்னா பண்றதுக்கு? நீங்க அதுதான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட as a singer. ஏன்னா you are an experienced veteran. இல்ல எல்லா தடவையும் நாங்க சொல்லுவோம், மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதுல அதை எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்காரது இல்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும். நீங்க நிறைய ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க கூட பேர் பாத்தீங்கன்னா பாலன், எஸ்பிபி சாரு, ஜெயசுதாஸ் சாரு குறும்புத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எஸ்பிபி சார் இல்ல, ஜெயசுதாஸ் சார். அந்த ஜர்னி அந்த இது மிஸ் பண்றீங்களா? அவங்க கூட பண்ணதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாம, முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல, பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக். அவங்களுக்கு தெரியும், அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டுல, அதெல்லாம். அதே மாதிரி எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும்போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ், தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அது அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதுல நான் கத்துக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி
கூட இருக்கிற கலைஞர்களோட இல்லைன்னா அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களை எல்லாம் எப்படி அன்பா எவ்வளோ பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தா, இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம். வந்தால் ஹோட்டல் வந்து 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம வந்து 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரு சொல்லுற நீங்கள் என்ன மட்டும் அனுப்பிச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது. வேற யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி அழகு இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்ங்கிறது ஒரு பெரிய பாடமா. மேடம், நீங்க பாடிய எத்தனாயிரம் பாடல்கள்ல ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது தெரியாத ராகமா இருந்தா சாரே சொல்லுவாரு, இது இந்த மாதிரி ராகத்துல பண்ணிருக்கேன், இது நோட்ஸ் இப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவாரு. மேடம் இப்ப நீங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இப்ப வர ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களே தனிச்சா பாடி பெரிய லெவலில் பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா தனுஷ் சார் சிம்பு சார்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது. நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க, அதுதான் கேட்குறேன். இல்ல ஒரு படத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் பாடுறாங்க. அவங்கவுங்க படத்துல அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க பாடிட்டுமே. அதுல இப்ப என்ன நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது, நான் சந்தோஷமா எனக்கு என்னால என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க. நீங்க அது மாதிரி மேடை கச்சேரிகள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? நான் 2 கச்சேரி தான் பண்ணியிருக்கேன். ஒன்று திருவையாறுல ஒரு தடவை பாடினேன். அப்புறம் கேரளாவில் சூர்யா ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும். எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு தடவை பண்ணேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் 2மே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாய்ஸோட டெக்ஸ்டரில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது. அதனால தான் நான் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதிலே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன். Tickets are available on insider.in and my show. Starting rate வந்து 499 இல்ல 799. It's 500 ல இருந்து 4000 rupees வரை எல்லா ரேஞ்சிலயும் டிக்கெட் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ரஹென்சிவா பிளான் பண்ணிருக்கு. இந்த வாட்டி இந்த கான்செப்ட்ல லைக் ஐ செட் எல்லாருமே ஃபேமிலியா வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுல மேமோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிம்மதியா ஒரு 3 hour ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனரலா நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணீங்க ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்ல இந்த ஷோ நீங்க எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியா பார்த்துட்டு போற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு. 499 ஸ்டார்ட் ஆகும். மீனாட்சி என்ன கேக்குறாரு, பிரஸ்ஸுக்குலாம் ஃப்ரீ டிக்கெட் தருங்க சார். போன வாட்டி கூட கொடுத்தோம் சார், வரவே இல்லை சார். நீங்க எதுவுமே எழுதவும் இல்லை சார். என்ன சார் இப்படி பண்றீங்க? நீங்க சொல்லக்கூடாது, நீங்களா ஃபேமிலி, நாங்க வரோம்னு சொல்லுவோம், அதுதான் கரெக்டான கூட. சித்ராமா 2 லைன் கர்நாடிக்